அந்த கரூர்காரவங்க பெரண்டையில துவையல் அரைச்சு கொடுத்தாங்க, சோத்துல போட்டு பிழைஞ்சு தின்னோம். இப்ப நான் துவரை சாகுபடி பண்ண வேண்டியதில்லை, மிளகா சாகுபடி பண்ண வேண்டியதில்லை, பருப்பு சாகுபடி பண்ண வேண்டியதில்லை, குழம்பு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு தானே. ஆனா அந்த பெரண்டையை உற்பத்தி பண்ணதுக்காக நான் எதுவுமே செய்யல. இதுல இருந்து துவையல் அரைக்க முடியுங்கிற ஒரு புரிதல் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த சளிகிளி தொல்லை பண்ணி இருந்தது, நண்பர் கூட்டு போனாரு. அவங்க தூதுவளையில ரசம் வச்சிருக்குன்னு சொன்னாரு. அவங்க மனைவி சொன்னாங்க, தூதுவளை மட்டும் இல்ல மொசுக்கையும் சேர்த்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு உருண்டை ராஜ்ஜோர் இப்படி உழுகுல அப்படின்னு ஹூன்னு மூக்கொலியா சளி வந்துச்சு, கைக்குட்டால எடுத்து வச்சுட்டு போய் கை கழுவிட்டு வந்தேன். அந்த தூதுவளைக்கோ மொசுக்கையோ நாம எதுவும் செய்யல, நம்ம போய் எடுத்துக்கிட்டது மட்டும்தான் இருக்குது அதுல இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுண்டைக்காய் செடி எங்க பார்த்தாலும் முளைச்சு வளர்ந்து கிடக்குது, அது பெரிய மருந்து. அதுல இல்லாத நோயெல்லாம் தேருது. அந்த சுண்டைக்காய் செடியை வளர்க்கறது நம்ம எதுவுமே பண்ணல. காட்டுல நெல்லிக்காய் மரம் வளர்ந்துருக்குது, அதை பறிச்சுட்டு வந்து ஊறுகாய போட்டாலும் சரி, தேன்ல ஊற போட்டாலும் சரி, உடச்சு வச்சுக்கிட்டு அது தண்ணியில கரைச்சு குடிச்சிங்கனாலும் சரி, உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிட்டே இருக்குது. நாம அதுக்கு எதுவும் செய்யவே இல்லை. அப்ப நமக்கு புரிதல் மட்டும்தான் வேணுமே ஒழிய நம்ம செய்யறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை.